செலியன் கிட்ட இப்போ ஈஸ்வரி வந்து புலம்பிட்டு இருக்காங்க. நான் எப்படியாவது இவள வெளியில தள்ளிடணும். உங்க அம்மாவையும், உங்க அப்பாவையும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா, உங்க அம்மா பண்ற வேலைய பார்த்தியா? அவள கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டுட்டு இருக்கா. எல்லாம் உங்க அம்மாவுக்கு வர வர திமிரு ஜாஸ்தியாயிடுச்சு. நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறா. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு அப்படியே எதிரா தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி செலியன் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குடா. ரொம்ப நாள்லாம் இந்த ராதிகாவால இந்த வீட்ல இருக்க முடியாது. கண்டிப்பா இந்த வீட்ட விட்டு ஓடுறாளா இல்லையான்னு பாரு. அப்புறம் நான் நினச்சதெல்லாம் நடக்க தான் போகுது அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் வந்து செலியன் கிட்ட மனசில் இருக்கிறது எல்லாமே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் எல்லாருமே வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. கோபியாக இருக்கட்டும், மயு, ஈஸ்வரி, இனியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே, ராதிகா அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. அப்போ வந்து பாக்யா கிட்ட ராதிகா கேட்குறாங்க, நான் ஒரு விஷயம் கேட்குறேன், உங்களுக்கு எதுவும் பணம் பிரச்சனையாக இருக்கா அப்படிங்கும்போது, ஆமாம் பணமும் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பாக்யா சொல்ல, அதுக்கு ராதிகா வந்து சொல்கிறாங்க, நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு பாக்யா சொல்ல, யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்னு ஈஸ்வரி இந்த பக்கம் சொல்கிறாங்க. இல்லை பாக்யா, நீங்கள் வந்து சும்மா ஒன்றும் இது பண்ண வேண்டாம், கடனாகவே வாங்கிக்கோங்க. உங்களால் எப்போ முடியுதோ உங்களோட வேலையெல்லாம் முடிச்சோன்னு எனக்கு அப்போ கொடுங்க போதும். நீங்களும் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. சொல்லப்போனால் இந்த வீட்டிலே தங்க வச்சுருக்கீங்க. என்ன தான் வாடகை வாங்கிக்கிட்டாலும் எல்லாருக்கும் அந்த மனசு வராது பாக்யா. இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஒரு சின்ன உதவி தானே அப்படின்னோடனே, இல்லை ராதிகா அதெல்லாம் வேண்டாம். என்ன தான் பணமும் வாங்கிக்கிட்டாலும் என்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆட்கள் இல்லை தானே. கொஞ்சம் பேரை வச்சு எப்படி இவ்வளோ பேருக்கு நான் சமைக்க முடியும்? தேவைப்பட்டா நானே கேட்குறேன். இப்போ எனக்கு பணம் வேணாம் அப்படின்ன உடனே ஈஸ்வரி இந்த பக்கம் சொல்கிறாங்க, உன்னால் ஒரு விஷயம் முடியல அப்படின்னா முடியலன்னு சொல்லிடு. யார்கிட்டயும் இப்படி கடன் வாங்கி பணம் வாங்கி நீ பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஒரு பக்கம் மயு வந்து என்கரேஜ் பண்ணாட்டியும் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க பாட்டி அப்படின்னோன்னா மயு ஒரு திட்டி விடுறாங்க ஈஸ்வரி. ஸோ இந்த பக்கம் ஷோராக உங்களுக்கு பணம் வேணாமா பாக்யா அப்படின்னோன்னா, கண்டிப்பாக எனக்கு பணம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து பாக்யா வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பாக்யலட்சுமி சீரியல் கதையே இல்லாமல் ரொம்பவே இழுத்து கொண்டு போகிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.